நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச கிர்னி பழத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஜூஸ் தாங்க போட்டோம். மாடி தோட்டத்திலேயே காய்ச்ச பழம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தாங்க கட் பண்ணேன். ஆனால் கட் பண்ணும்போதே இதனுடைய வாசம் வீடு பூரா அப்படியே பரவி இருந்ததுங்க. பழம் பாருங்களேன், உள்ளே அப்படியே தேன் மாதிரி இருந்தது. நல்ல பழுத்து ஆரஞ்சு கலராக இருந்ததுங்க. ஒரு பீஸ் அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இனிப்பாக இருந்தது. சரி, பசங்க எல்லாருமே ஜூஸ் கேட்டதுனால இது உள்ளே இருந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த பல்ப்பை மட்டும் அப்படியே ஸ்பூனில் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அப்படியே 1, 2 அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது நல்லா நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் வச்சு 1, 2 அரைச்சி எடுத்திங்கன்னா ஜூஸ் குடிக்கும் போது அதனுடைய பீஸும் வாயில் மென்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நான் ஐஸ் க்யூப்லாம் எப்போவுமே போட்டு அரைக்க மாட்டேன். ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும், தொண்டை கரகரப்பும் ஏற்படும். இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சிப்பரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் ஸ்டோர் பண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் மாறாது, நல்லா சில்லுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.